ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை ரிசல்ட் குறித்து தான் நாம் வந்து பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் குறித்து ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. அதனால் இந்த ரேஷன் கடை தேர்வுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ரிசல்ட்டு எப்போ வந்து வெளியாகும், இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டில் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படியெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே வந்து இருக்குது. அதனால் இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பாக தான் வந்து இருந்தது. அதனால் இது வந்து நேர்காணல் வந்து முடிந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வந்து ரிசல்ட்டை எக்ஸெப்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு சில பேருக்கு வந்து உங்களுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு உங்களுடைய மெயில் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் கூட வரலாம். இருந்தாலும் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனும் வந்து சொல்லியிருந்தாங்களே ஏற்கனவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர்லேயே நாங்கள் வந்து முடித்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எதனால் டிலே ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா. பெரும் கனமழையின் காரணமாக தான் வந்து டிலே வந்து ஆயிருக்கு அப்படின்றத அனைவருக்குமே வந்து தெரியும். இருந்தாலும் சில மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வந்து இன்டர்வியூவே வந்து நடக்காமல் இருந்திருக்காங்க. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 90% வந்து முடிஞ்சிருக்கு. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்காமல் இருக்குங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் முடித்து விட்டு தான் ரிசல்ட் வருமா அப்படின்றத எல்லாருமே ஒரு பெரிய கேள்வியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ரெடியாக வந்து இருக்குது. இருந்தாலும் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் முடிந்த உடனே கன்ஃபார்மாக நீங்கள் 20க்கு மேலே வந்து ரிசல்ட்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வெளியாக போகுது. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியலையா. நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்டர்வியூ மூலமாக தான் அனைத்துடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயித்திருக்கோம். அதனால் அந்த இன்டர்வியூவில் உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. அதில் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ போயிருப்பீங்க. அதில் வந்து உங்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி வந்து ஆன்சர் பண்ணீங்க, உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பாங்க. இந்த திறமைகள்லாம் உங்கள்கிட்ட வந்து இருந்தது அப்படின்னா அதில் வந்து சில மார்க்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அது அடுத்ததாக நீங்கள் சீனியாரிட்டி அடிப்படையில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் வந்து பதிவு செஞ்சவங்களுக்கு ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அது மூலமாக தான் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதில் பதிவு செஞ்சுருந்தவங்க அனைவருக்குமே கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை வந்து கிடைத்திடும். அதனால் இதெல்லாம் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலையை பொறுத்தளவுக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு நேர்முக தேர்வுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியாக போகுது. அதனால் இதில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாகவோ அவங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி வந்து அனுப்பப்படும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டு கூடியவர்கள் ஒரு வெளியிட போகிறாங்க. அதனால் அனைத்து தேர்வாளர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான வேலையை வந்து பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே ஒரு பெரிய டவுட்டாகவே வந்து இருக்குது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலையா அப்படின்றத எல்லாருமே ஒரு கேள்வியாக தான் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க. அதனால் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவுத்துறையை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே 2023 கூட வந்து பார்த்திங்கன்னா நடந்தது இல்லையா. 6500 வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனைவருமே வந்து செலக்ட் பண்ணியிருந்த நிலையில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டாக இது வரைக்குமே
ஸோ டெம்பரவரியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 1 வருட காலங்கங்களுக்கு நம்மளா வந்து ஒர்க் பண்ணுற மாரி வந்து வைப்பாங்க. ஸோ அதில நம்ப ஏதாவது மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எதான மக்களிடையே வந்து எதிர்ப்புகள் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பர்மனெண்ட்டா வந்து ஆக்குவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னா, நம்மள வந்து பர்மனெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க. இதே மாரி தான் இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து இருக்கும். அதனால சேலரிய பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சேலரி வந்து கிடைக்கும். வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பேசிக்காவே 7, 8 வந்து கன்ஃபார்மா கிடைத்துரும். நீங்க பெர்மனன்ட்டா வந்து ஆக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் 18, 20க்கு மேல வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். அதனால இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான கட் ஆஃப்ப பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 60, 70% மேல இருந்தாலே போதும். அதனால கட் ஆஃப் வைத்து தான் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து இன்டர்வியூ போயிருந்தீங்க இல்லையா? அதில கிடைத்த மார்க்கும், உங்களுடைய 10த், 12த் மார்க்கும் வந்து வைத்து தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து பேக்கருக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து 10த்தில் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இருக்கீங்க அப்படி இதெல்லாம் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குடுத்துருப்பாங்க. அதனால அனைவருமே இதன் அடிப்படையில் தான் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி தான் சேல்ஸ்மேனுக்கும் இதே மாரி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வுகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை தான் குடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து அவங்களுக்குள்ள நெறைய ப்ராசஸிங் வந்து இருக்கு இல்லையா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? சேல்ஸ்மேனா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் போஸ்டிங் குடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அவங்களுக்கெல்லாம் அந்த ப்ராசஸிங்லாம் நடந்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடுத்து தான் நம்பளுக்கும் இந்த போஸ்டிங் வந்து குடுப்பாங்க. அதனால் ஏற்கனவே 2023ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே உயர் பதவி வந்து வழங்கியிருந்தாங்க. இதே மாரி 10 வருட காலங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்க அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் உயர் பதவி வழங்கிட்டு தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணி நம்மள வந்து பணி நியமனம் வந்து செய்வாங்க. அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதன் அடிப்படையில் தான் வந்து செயல்படுது. அதனால ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து வெளியே இருக்குது. அதனால் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கார் இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாங்கள் வந்து அப்டேட் வந்து குடுத்துருவோம் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாரி தான் ரிசல்ட் வந்து ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேல நீங்க வந்து அக்செப்ட் பண்ணலாம். அதனால ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிற அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து இருக்கு. இருந்தாலும் சில பேருக்கு ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா நாங்க வந்து பார்ப்பது, எப்படி பார்ப்பது அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அவங்களுடைய இத இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அஃபிஷியலான வெப்சைட் இருக்கும். அது மூலமா தான் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற மாரி வந்து இருக்கும். சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அதனால நீங்க ரிசல்ட் வந்து பார்க்க தெரியல அப்படின்னா, நம்ம சேனலே வந்து வந்த உடனே அப்டேட் பண்ணுவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எஸ்எம்எஸ் மூலமாவும், மெயில் மூலமாவும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அவங்கள குறுஞ்செய்தி வந்து வரலாம் அப்படின்ற மாரி தான் வந்து பேசப்பட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.